ஆரம்பிக்கலாங்களா? மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஹேட்சிங் சொன்னேன். இதை கிராஸ் ஹேட்சிங் சொன்னேன். சரியா? இந்த மாதிரி ஹேட்சிங் போட்டு அது மேலே கிராஸ் லைன் போட்டோம்னா கிராஸ் ஹேட்சிங். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பென்சில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஷேடோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டார்க் ஸ்பேஸ். அப்போ டார்க் ஸ்பேஸை மட்டும் ஜஸ்ட் ஹேட்சிங் மட்டும் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். சரியா? நம்ம பென்சிலோட ப்ரெஷர் கொடுத்து ஷேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்னும் டார்க்காக கொடுத்து கூட நம்ம ஷேடு டிஃப்ரெண்ட் காட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் லைட்டாகலாம் இல்லை, இங்கே நல்லா டார்க்காகவே பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் லேயரும் அப்ளை பண்ணியிருக்கேன் அதிலே. இப்போ இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு இருக்கிறேன். இங்கே எதுவுமே நான் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் கிறுக்கிறேன். அது தப்போ ரைட்டோ அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கிரிக்கெட் இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு தப்பாயிடுச்சு, நான் எரேஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு லைன் தப்பாக இருக்கு, அதை நான் ரெப் பண்ணவே கிடையாது இல்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஷேடில் வந்துட்டு டார்க் இருக்கு, அப்போ டார்க்காக இந்த மாதிரி கிரிக்கலாம். அதே போல் இந்த ஷேட்லையும் கொஞ்சம் டார்க் இருக்கு, அதையும் கிரிக்கலாம். தென் இந்த ஷேடில் கொஞ்சம் டார்க் இருக்கு, இதையும் கிரிக்கலாம். இந்த இடத்துல ஒயிட் அப்படியே இருக்கு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுலாம். இவ்வளோதான் டிராயிங்ஸ். பார்த்தோம்னா இதோட ஷேப்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ மீன் டிராயிங்கே கம்ப்ளீட்டட் தான். இப்போ இதுல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் ஆட் பண்றேன், ஒரு லேயர் மட்டும். இது கொடுக்கணுமா சார் அப்படின்னா, இது கொஞ்சம் டார்க் ஷேடோவில் இருக்குல்ல, ஐ மீன் கலர்ஸ். இந்த இடத்துல ஒயிட் இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ரெட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதனால இதுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக, இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு ஹேட்சிங் ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ட்ரா பண்ண ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கே சார், அது ரப் பண்ணுமா சார்? தேவையே கிடையாது. நம்ம ஃப்ரீ அண்ட் ட்ராயிங் அப்படின்னா எரேசர் யூஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணும். இந்த லைன்ஸை ரப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுக்கு. அதனால தான் சொல்றது, ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ற அந்த ஷேப்ஸ் ட்ரா பண்றோம் இல்லையா, அதை முடிஞ்ச வரைக்கும் லைட்டா ட்ரா பண்ணி பழகுங்க. லைட்டா ட்ரா பண்ணிட்டோம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுதுன்னா அது நம்மளால கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இல்லையா. அது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு காட்டக்கூடாது. நம்மளுக்கு மட்டும் தெரியற மாதிரி லைட்டா ட்ரா பண்ணிட்டு இந்த டிராயிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைட்டா ட்ரா பண்ணது தெரியவே தெரியாது, அந்த லைன் ஹைட் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால டார்க் பண்ணி ட்ரா பண்ண இல்லையா, அதனால இது தனியாக தெரியுது எனக்கு. பட் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்துட்டு ஃப்ரூட்டோட ஷேப்ஸ் நல்லா வந்துருச்சு. சரியா? இவ்வளவுதான் மேட்டர். எந்த ஒரு ஃப்ரூட்டா இருக்கட்டும், வெஜிடபிளா இருக்கட்டும், எந்த ஒரு டிராயிங் ட்ரா பண்ணாலும் சரி, ஒரு பிக்சரை பார்த்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுங்க, பிக் சைஸா ட்ரா பண்ணுங்க. அப்படி ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கம்பேர் பண்ணுங்க. இந்த பிக்சரும் கரெக்டா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. எங்க மிஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த லைன் ஸ்லாண்டிங் பாத்தீங்களா? ஓகே, இந்த ஸ்லாண்டிங் தான் இருக்கு. ஹாரிசான்டல் மேல இருக்கா? ஓகே. இந்த ஸ்லாண்டிங்ல கரெக்டா இருக்கா? இந்த ஸ்லாண்டிங்ல தான் இருக்கான்னு போனியா ரொம்ப போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடாம கரெக்டா இது மாதிரி தான் பண்ணிருக்கோமா? அண்ட் தென் இந்த ஸ்லாண்டிங் ஐ மீன் கர்வ் லைன்ஸ் கரெக்டா